உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அம்மையே, அப்பா, உப்பிலா மணியே, அன்பில் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பேசி பொழுதனை சுருக்கும் புழுத்தலையே நெந்தனுக்கு செம்மையே ஆய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன், இங்கு எழுந்து அருள்வது இனியே. எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சொக்கநாத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய உபாசனை தேவதை மகிஷத்வஜாஜ வித்மஹே சண்டஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். அன்னை வாராகியுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாத ராசி பலனை பொறுத்தவரையில் 12 ராசி அன்பர்களுக்கும் பொதுவாக இந்த அக்டோபர் மாதம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிதுனத்தில் அமைந்திருக்கிறார். சனி பகவான் கும்பத்திலே வக்ரம், அதே போல் குருவும் வக்ரம். முக்கியமான 2 கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன. சனியும் குருவும். ராகுவும் கேதுவும் மீனத்திலும் கன்னியிலும் அமைந்திருக்கிறார்கள். சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். சூரியன் சிம்மம் மற்றும் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். மேஷ ராசி அன்பர்களே, அற்புதமான மாதமாக மேஷ ராசிக்கு இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது. குறிப்பாக வருமானம் வரக்கூடிய மாதமாகவும், வருமானம் வருவதற்கு என்னெல்லாம் தடைகள் இருக்கும், வருமான தடைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மேஷராசி அன்பர்களே, பொதுவாக மேஷராசின்னு சொல்லிட்டாலே தடைகளை உடைப்பதுதான் இவர்களுக்கு தலையாய கடமையாக உள்ளது. தொடர்ந்து 6-7 ஆண்டுகளாக பல மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கு நேற்று இல்லைங்க, 7 வருடங்களுக்கு மேலாக ஒரு சில மேஷ ராசி அன்பர்கள் தொடர்ந்து சரிவுகளையும் பலவிதமான காரிய தடைகளையும் சந்தித்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு அது தொழிலதிபர்களாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளில் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது ஏதேனும் வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். இப்படி இடர்பாடுகளிலே சிக்கி தவிக்கின்ற எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, இந்த மாதம் முதல் உங்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல யோகம் அமைகிறது. எத்தனை நாள் தான் கஷ்டப்பட்டு இருக்கிறது மேஷராசி என்பர்கள்? இதோ தெய்வ அனுகூலத்தால், உங்களுடைய குலதெய்வத்தின் அருளாசியோடும், உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், அதிர்ஷ்ட தெய்வத்தின் அருளாசியோடும், உங்களுடைய முன்னோர்களுடைய அருளாசியோடும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய தடைகள் விலகியது. உங்களுடைய கஷ்டங்கள் தீரக்கூடிய அல்லது உங்கள் கஷ்டங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இன்று முதல் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. யாரு சாமி வருவாங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, முன்பின் தெரியாதவர்கள் உறவு உதவாது, நண்பர்கள் உதவாது, அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் உதவ மாட்டார்கள். ஆனால் முன்பின் தெரியாத நபர்களால் ஒரு அறிமுகம் ஏற்பட்டு அவர்கள் மூலமாக பலவித நன்மைகள் நடக்கப் போகின்றது மேஷராசி அன்பர்களே.
குறிப்பாக வருமானம் கைகூடும், வருமானம் அதிகரிக்கும். வருமானம் அதிகரிக்குமே ஆனால் மிகப்பெரிய ஒரு நல்லது என்னென்னா கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் குறையும். அதே சமயத்தில் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இடப்பிரச்சனையோ இருக்குமே ஆனால், அல்லது அந்த சொத்து ரிலேட்டடாக அசட் ரிலேட்டடாக உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், அல்லது ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால், அண்ணன் ஏமாற்றிட்டாங்க, தம்பி ஏமாற்றிட்டாங்க, அப்பா ஏமாற்றிட்டாங்க, ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட தாண்டி அந்த மாதிரியான தடைகளையும் உடைத்து நீங்களும் நன்மை பெறுகின்ற வகையில், அந்த நன்மைகளும் உங்களை அடைகின்ற வகையிலே, நீங்களும் லாபம் அடைகின்ற வகையிலே நன்மை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் மேஷராசி அன்பர்களே. அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும், யோகமான மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, அதி அற்புதமான உன்னதமான யோகம். ராசியில் இருக்கக்கூடிய லாபஸ்தான அதிபதி ரிஷபராசி அன்பர்கள் என்ன சொல்லுவார்கள்? சாமி எனக்கு வருமானமே இல்லை, சாமி எனக்கு தொழிலே அமையலை, சாமி எனக்கு தொழிலே நடக்கலை, சாமி நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு வேலை சரியாக இல்லை, உத்தியோகம் வேலை வாய்ப்புகளில் எனக்கு நிம்மதி இல்லை, அல்லது நான் கடுமையாக உழைக்கிறேன் சாமி ஆனால் எனக்கு அது முன்னேற்றம் தான் இல்லை, வேலையே செய்யாத என் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ரமோஷன் வருது, நல்ல ஒரு ஹையர் ரேங்க்கு போகிறாங்க, நல்ல உத்தியோகம் பண்ணுறாங்க, நிம்மதியாக இருக்காங்க, அந்த ப்ராஜெக்டை முழுமையாக அந்த டீமுக்கு உழைச்சி கொடுக்கக்கூடியதே நான் தான் சாமி, ஆனால் எனக்கு வருமானம் இல்லை, என்னை ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, உழைக்கிற இடத்துல உங்களுக்கு ரெகக்னைஸ் இல்லையா? நீங்கள் விசுவாசமாக இருந்தும் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு முன்னேற்றமோ அல்லது முதலாளியோ ஒரு சப்போர்ட் இல்லையா? அல்லது தொழில் செய்கிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதில் ஒரு முதலீடு போட்டிருக்கீங்க, நிச்சயமாக ரிஷபராசியாக இருந்தால் நான் சொல்லுவேன், இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இது இந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்லுவேன். அதே போல் இந்த க்ரஷரு குவாரிகள் வச்சு செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லுவேன். பொதுவாக ரிஷபராசி அப்படின்னு சொல்லிட்டாலே தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் தொழில் வளர்ச்சி, நான் ஒரு மிஷின் வாங்குகிறேன், நான் ஓடி வாங்க போகிறேன், பேங்க்கில் லோன் போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்லாம் வளர்ச்சியை நோக்கிய பயணம் தற்சமயம் ஆகாது. ஏன்னா ரிஷப ராசி நேயர்களே, நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுடைய உழைப்பு, உங்கள் வேர்வை அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் அந்த வேர்வைக்கான ஊதியம், அந்த சேலரி கடவுள் கொடுக்க தாமதிக்கின்றார். அதில் ஒரு கர்ம வினை சூக்ஷமம் உள்ளது. அது அவரவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அதற்கு பதில் சொல்ல முடியும். ஆனாலுமே கூட ரிஷப ராசி நேயர்களே, இந்த மாதம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். உங்களுடைய ஊழ்வினை கர்மா உங்களை ஆட்டி படைத்தாலும் ரொம்ப கஷ்டப்படுற சாமி, வருமானம் ரொம்ப குறைஞ்சி போச்சு, எல்லாம் வேலை, இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, இத்தனை குடும்பம் பிழைக்குது, இந்த தொழிலை காப்பாற்ற முடியுமான்னு ஒரு சந்தேகமாக இருக்குதுங்க சாமி போன்ற கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டம் விலகும். எப்படி சாமி விலகும்? உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதற்குரிய வழிபாடுகள், பரிகாரங்கள் முழுமையாக தெரிந்து அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயம் உங்களுக்கு சாப விமோச்சனம் உண்டு, கஷ்டத்தில் இருந்து விமோச்சனம் உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, அதே போல குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்ப பிரச்சனைகள் விலகும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி நேயர்களே,
அது பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்குமான மன வருத்தமாக இருக்கலாம். அப்பாவை திட்டிருக்கலாம், இல்லை அப்பா பிள்ளையை திட்டிருக்கலாம், பொண்ணை திட்டிருக்கலாம், வர வேணான்னு சொல்லியிருக்கலாம், அல்லது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்படி இருக்குமேயானால் உறவு முறைகள் கசந்த மனக்கசப்போ மன வருத்தமோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு செய்வினை கோளாறுகளோ வேறு ஏதேனும் மறைமுகமான வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம். ரிஷப ராசி அன்பர்களே, இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஓங்கும், குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரிஷப ராசி நேயர்களே. மிதுன ராசி அன்பர்களே, அக்டோபர் மாதம் லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அதி அற்புதமான முறையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். தினந்தோறும் வேலைக்கு போகிறோம், இன்றைக்கி ஏதேனும் ஒரு 10 ரூபா வருமானம் கிடைக்குமா, இன்றைக்கி ஏதாவது ஒரு லாபம் கிடைக்குமா, வாழ்க்கையில் நாம்பளும் ஏதாவது முன்னுக்கு வர முடியுமா, வாழ்க்கையில் நாம்பளும் ஜெயிக்க முடியுமா என்று மிக எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கான அற்புதமான கால நேரம். செவ்வாய் பகவான் மிதுனத்தில் அமைந்திருக்கின்றார். இயல்பாகவே மிகவும் தைரியசாலியான நீங்கள், பேச்சு சாதுரியம் உடைய நீங்கள், எதையுமே பேசியே கவுத்துருவீங்கன்னு சொல்லுவாங்க. வாய் தான் உங்களுக்கு முதலீடாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் செவ்வாயுடைய ஆதிக்கம் கைகூடுகின்ற காரணத்தினாலே உங்களுடைய தைரியம் மேலும் அதிகரிக்கும். இன்னும் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான அந்த களம் இங்கே உருவாகிறது. உங்களுடைய வெற்றி உருவாக்கப்படுகிறது. உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. இந்த அக்டோபர் மாதம் மிதுன ராசி அன்பர்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக விளங்குகிறது. நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில், அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக உள்ளது. தொழில் செய்யக்கூடிய இடங்கள் அதிர்ஷ்டமானவை, அது அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தாலும், அல்லது தொழில் சரியாக நடக்கலை சாமி, தொழில் நல்லா நடந்துக்கிட்டு இருந்த இடம் தான் இது, இப்போது தொழில் கொஞ்சம் தடுமாறுது அப்படின்னாக்கா ஏதேனும் ஒரு இடதோஷங்கள் கூட காரணமாக இருக்கலாம். சற்று சிந்தித்து செயல்படுங்கள் மிதுன ராசி அன்பர்களே. நேற்று வரலும் நல்லா இருந்தது பிஸ்னஸ்ஸு, ஏன் இப்படி திடீர்னு மாறி போச்சு? அப்போ ஏதோ கால நேரம் மாறி இருக்கா, கிரக அமைப்புகள் மாறி இருக்கா, அல்லது இடதோஷம் ஏதேனும் காரணமாக இருக்குமா என்று சிந்தித்து ஒரு ஆலோசனை, ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையில் இடமாற்றங்கள் அதிகரிக்கும். தொடர்ந்து வேலையில்லாமல் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, எனக்கு இப்போதான் சாமி வேலை போச்சு, எனக்கு வேலை கிடைக்குமா என்று காத்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, நிச்சயம் இந்த மாதம் வேலை கிடைக்கும். நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், ஆனால் ஜெயிக்கவே முடியல. நான் செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, ஆனாலும் அந்த தடை விலக மாட்டேங்குது. நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், இன்றைக்கி கூப்பிட்றேன் நாளைக்கு கூப்பிட்றாங்கிறாங்க, எல்லாமே ஓகேங்கிறாங்க, பட் இன்னும் எங்களுக்கு கால்ஃபர் வரல. ஸோ வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், உத்தியோகம் கிடைக்கும்.
அப்போ அதையும் தாண்டி கர்ம வினை வேலை செய்யுமே. ஆனால் ஜோதிட ஆலோசனை பெற்று அதற்குரிய வழிபாடுகள் செய்வது சிறப்பு. எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, அதே போலத்தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். மிதுன ராசிக்கு கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் விலகும். கடன் கொடுத்தவர்கள் ஏதேனும் பிரச்சனை செய்வதாக இருந்தால் அவர்கள் கூட கொஞ்சம் அடங்கி அமைதியாக போவார்கள். அப்போ கடன் பிரச்சனைகள் குறையும். மிதுன ராசி, கடக ராசி அன்பர்களே, அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களுக்கு பணவரவு, தனவரவு மிகுந்த மாதமாக அமைகிறது. நீங்கள் இப்படித்தான் சாமி சொல்கிறீங்க. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பதிவிலும் நீங்கள் கடகராசியை ரொம்ப உயர்வாகவும் தூக்கி வச்சு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற, நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க. உன்னால் முடியும், எழுந்து ஓடு, நீ ஜெயிச்சிருவ, எழுந்து ஓடு அப்படின்னு நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க. ஆனாலும் நாங்களும் உங்கள் பேச்சை கேட்டு எழுந்து ஓடுறோம் சாமி, ஆனால் ஜெயிக்க முடியல. இந்த மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய எனது கடகராசி அன்பர்களே, நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. எனக்கு நல்லா தெரியும் கடகராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம் என்னங்கிறது. நீங்கள் முயற்சி செய்யாமல் இல்லை, நீங்கள் முயற்சி எடுக்காமல் இல்லை, உழைக்கிறதுக்கு அஞ்சுபவர்கள் அல்ல. வேலையை ரசித்து ருசித்து ராப்பகலாக கண்முடித்து வேலை செய்யவும் உழைக்கவும் தயாரான நீங்கள் நல்லா வேலை செய்கிறீங்க. ஒன்று, சரியான வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கணும், நல்ல வாய்ப்பு உள்ள இடம் உங்களுக்கு அமையாமல் இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு சமமானவர்களாக இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு ஈக்குவலான ஆள் உங்களை எதிர்க்க மாட்டான். ஒன்றுத்துக்கும் உதவாதவன் தான் உங்களை எதிரியாக பார்த்துட்டு இருப்பான். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய வேர்வை, உங்களுடைய திறமை இதெல்லாம் அங்கே வீணடிக்கப்படும். வெறும் வார்த்தைகளாலும் அல்லது தேவையில்லாத கமெண்ட்ஸ்களாலும் பின் பேச்சுகளாலும் உங்களுடைய வெற்றி பறிக்கப்படும். அப்போ இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கடக ராசி நேயர்களே, இந்த மாதம் முதல் நிச்சயமாக தெய்வ அனுகூலத்தினாலும் இறை வழிபாடுகளினாலும் பிரதோஷ வழிபாடுகளில் போய் கலந்துக்கிறது நல்லது. பிரதோஷ வழிபாடே நான் தான் சாமி செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னாக்கா அதுக்கும் உங்களுடைய பிரார்த்தனைன்னு சொல்லி ஒரு வில்வத்தை போடணும். சாமி, இது உலகத்துக்கெல்லாம் நான் உங்களுக்கு அர்ச்சனை பண்ணிடுறேன், எனக்காக ஒரு வில்வம் போடுறேன், நீங்கள் எனக்காக ஒரு அனுகூலம் செய்யுங்கன்னு நீங்கள் உங்கள் பிரார்த்தனை இங்கே இருக்கணும். அப்போ கடகராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். வருமானம் குறைஞ்சிருக்கும், வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் இருக்கும், நிறைய அன்பர்களுக்கு வேலை செஞ்சுருப்பாங்க, பல மாத சம்பள பாக்கிகள் இருந்திருக்கும், தொழில் அமைப்புகளில் ஒரு சில சிக்கல்கள் இருக்கும், சட்ட பிரச்சனைகளை சந்தித்திருப்பீர்கள், தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள், பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய கவலைகள். அப்போ இதெல்லாம் கலந்திருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே, அந்த மன பயம் நீங்கும். அதே போல் ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள், மனசில் ஒரு பயம், தேவையில்லாத மனபயங்கள் இருக்குமே. ஆனால் அந்த மன பயமும் விலகும். கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே. சிம்மராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. வெற்றிக்கு உரியவர்களாக சிம்மராசி அன்பர்கள் விளங்குகிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக விளங்குகிறது. அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும்.
தொழில் அமைப்புகளிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும். வருமானம் சிறப்பானதாக இருக்கும். மற்ற மாதங்களை விட இந்த மாதம் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெறுகிறார் 15 நாட்கள். அதன் பிறகு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு செல்கிறார். அப்போ இவை இரண்டுமே சிம்ம ராசிக்கு அனுகூலமான ஒரு கால நேரத்தை உருவாக்குகிறது. சூரியன் ராசியில் இருந்தால் ஒரு யான பலம் கிடைக்கும். அதே சூரியன் 2ஆம் பாவமாக கன்னி ராசிக்கு போனால் தனலாபம் கிடைக்கும். ஒரு பக்கம் யான பலம், இன்னொரு பக்கம் தன லாபம். இவை இரண்டும் சேருகின்ற பொழுது உங்கள் கஷ்டங்கள் காணாமல் போகும். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்ன? கடன் சுமைகளாக இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம், மனசில் இருக்கக்கூடிய பயமாக இருக்கலாம். மனசு ஏதோ பயப்படுது சாமி. எதுக்கு மனசு பயப்படுதுன்னே தெரியலைங்க சாமி, ஆனால் மனசு பயப்படுது. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், இடப்பிரச்சனைகளாக இருக்கலாம், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இது எந்த இடம் கொடுக்கல, அவங்க கொடுக்கல, எனக்கு கொடுக்கல, அப்பா ஏமாற்றிட்டாங்க, அம்மா ஏமாற்றிட்டாங்க, ஒரு சார்ந்து அவங்க இருக்காங்க சாமி, பாசமாக இல்லை. அப்போ இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம். இவை மூன்றும் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பதிலே உங்கள் ராசிநாதனுடைய அனுகூலமும் சனி பகவானுடைய வக்ரமும் குரு பகவானுடைய வக்ரமும் இணைந்து அக்டோபர் 20 தேதிக்கு மேலே உங்களுக்கு ஒரு அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். மிகப்பெரிய வம்பு வழக்குகளில் கூட நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்பேற்பட்ட எதிரிகளையும் துவம்சம் செய்யக்கூடிய பேர் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, அதே போலத்தான் விவசாய பெருமக்களுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் அதே போல் அதை ஹோல்சேல் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கும் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்களுக்கும் இன்னும் ஏனைய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் தொழில் சிறப்பானதாக இருக்கும். விவசாயிகளுக்கு அற்புதமான நல்ல பணவரவையும் மகசூலையும் கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமண தடைகள் விலகும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், திருமண தடைகள் விலகும். 40 வயசாகுது சாமி, இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ திருமண தடைகள் இருக்குமே, ஆனால் திருமண தடைகள் விலகும். சிம்ம ராசி அன்பர்களே, சக்கரத்தார் வாழ் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக நல்ல பலன் தரக்கூடியதாக அமையும். அதே போல குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் குடும்ப பிரச்சனைகள் விலகும். கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே. மனைவி கோச்சின்னு போயிட்டாங்க, கணவன் கோச்சின்னு போயிட்டாரு, பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, பெற்றோர்களை பற்றிய கவலையாக இருக்கலாம், பிள்ளைகளை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி உறவு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது மாமனார் மாமியாருடைய அதனால் வரக்கூடிய பிரிவுகளாக இருக்கலாம். பொதுவாக குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் அமைதி இல்லை, ஒற்றுமை இல்லை. குறிப்பாக கணவன் மனைவி பெற்றோர்கள் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குலதெய்வ வழிபாடு குடும்ப பிரச்சனைக்கு நல்ல தீர்வாக அமையும். பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்களுக்கு குலதெய்வத்தின் அருளாசி நல்லாவே இருக்கும்.
இருந்தாலுமே கூட காலத்தின் கோலம் அந்த குடும்ப கஷ்டங்கள் இருக்குமேயானால் குலதெய்வ வழிபாடு கை கொடுக்கும், இஷ்ட தெய்வ வழிபாடும் கை கொடுக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, அப்போ இந்த அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசி அன்பர்களே, அக்டோபர் மாதம் அற்புதமான மாதம், சுப விரயங்கள் நிறைந்த மாதம். நிறைய வீண் செலவாகியிருக்கும், கண்ணாமண்ணான்னு செலவாகியிருக்கும். ஒன்றுமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், டக்குன்னு ஒரு 3500 ரூபா, ஒரு 4000 ரூபா, ஒரு 5000 ரூபா, ஒரு சிம்பிளான ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளமாக இருக்கும், அல்ல ஒரு சிம்பிளான ஒரு ப்ளம்பிங் ப்ராப்ளமாக இருக்கும். 4000 ரூபா டக்குன்னு செலவாகிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது 40ஆக மாறலாம், 4 லட்சமாக மாறலாம். இது நாள் வரையில் உங்களுக்கு அதிகமான வீண் விரயங்கள் இருந்திருக்கும். நீங்கள் நம்பிக்கையாக யாராவது ஒரு இடத்துல ஒரு பணத்தை கொடுத்துருக்கலாம், இவன் நமக்கு ஒரு ஃபேவரபுளாக ஒரு அனுகூலமாக நமக்கு செஞ்சு கொடுப்பான், இதை 2ஆக்கி கொடுப்பான், இல்லை மாதம் மாதம் இதை கொஞ்சம் கொடுப்பான். வயோதிக பருவத்தில் இருக்கான், இல்லை ஒரு வருமானத்தில் இருக்கான், ஏன் ஒரு உதவியாக கூட நீங்கள் அவனுக்கு அதை செய்திருக்கலாம். அந்த நன்றி விசுவாசம் எதிரிக்கு இருக்காது, வாங்கினவனுக்கு இருக்காது. உதவி செய்த உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மனோபாவம், அந்த ஒரு வளர்ச்சி, உதவி மனப்பான்மை அந்த எதிரியிடத்திலே நீங்கள் எதிர்பார்ப்பீர்களே, ஆனால் ஏமாற்றம் அடைந்து விடுவீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, அந்த மாதிரி வீண் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து அந்த வீண் விரயங்களை எல்லாம் சுப விரயங்களாக மாற்றக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த மாதம் அமைகிறது. புதுசாக ஒரு வண்டி வாங்கலாம், இல்லை ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி வாங்கலாம், இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம், இல்லை ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கே இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஜாப் சேஞ்சுக்காக நீங்கள் காத்திருக்கலாம். அல்லது வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கலாம், பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய அதிகாரி மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை, அந்த மாதிரியான ட்ரபுள்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். அப்போ வேலை செய்கிற இடத்துல ஒரு சில கலகங்கள் இருக்கலாம், முதலாளி ப்ராப்ளமாக இருக்கலாம், ஜாப் ரிலேட்டடாக ஏதேனும் ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். அதுங்க வேலை செய்கிற, நாங்கள் ரொம்ப கடுமையாக உழைக்கிறேன் சாமி, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், காத்தால் பையன் போகிறான், ராத்திரி தான் அவன் 12 மணி வரலும் லேப்டாப்பை தட்டிக்கிட்டே இருக்கான், பொண்ணு இப்படி வேலை செய்யுது, மாட்டு பொண்ணு அப்படி வேலை செய்யுது, எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு சாமி, ஆனால் ரெகக்னைஸ் இல்லை, பயமாகவே இருக்குது. அந்த பயம் விலகும், கவலை வேண்டாம். கன்னி ராசி அன்பர்களே, வாராகி வழிபாடு கை கொடுக்கும். வாராகியின் துணை இருக்குமே, ஆனால் கன்னி ராசி அன்பர்களே, அது வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும், தொழில் அமைப்புகளாக இருந்தாலும், திருமண தடைகளாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனைகளாக இருந்தாலும், வாராகி வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். கன்னி ராசி அன்பர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதம் மிக சிறப்பான மாதமாக, நல்ல பணவரவு தனவரவு நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது. குறிப்பாக வேலையை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நன்றாக அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேலை செய்கிற இடத்துல ஒரு பயமாக இருக்குது, அப்படி இல்லைன்னா வேலை போயிடுமோங்கிற பயமாக இருக்குது, இல்லை வேலை செய்கிற இடத்துல சில சிக்கல்கள் இருக்குங்க, ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குதுங்க சாமி, அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய, இதேனும் அதிகாரம் பண்ணலாம், டார்ச்சர் பண்ணலாம், சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒரு மிரட்டிட்டு போகலாம். சரி, இந்த மாதிரிலாம் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில சட்ட சிக்கல்கள் அப்படி கூட வச்சுக்கோங்களேன். உங்களுடைய வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்துக்கிட்டு இருந்தாலுமே கூட கால நேரத்தின் அடிப்படையில், கிரகச்சாரங்களின் அடிப்படையில் வேலையில் ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால், அல்லது வேலை செய்யும் இடத்தில் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே ஆனால், அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
இன்னும் கூட சொல்லணும்னாக்கா அதுக்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிக கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. பொதுவாகவே இந்த மாதம் முழுவதும் துலாம் ராசி அன்பர்கள் சக்கரத்தாழ்வார் வழிபாடு, சக்கரத்தாழ்வாருக்கு சனிக்கிழமை அன்றைய தினமும் சித்திரை நட்சத்திரம் அன்றைய தினமும் அதே சமயத்தில் ராகுவுடைய நட்சத்திரங்களான திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரங்களிலும் அல்லது உங்களுடைய பிறந்த கிழமை, உங்களுடைய பிறந்த நட்சத்திரங்களிலும் சக்கரத்தாழ்வாருக்கு 2 தீபமிட்டு அவரை 21 சுற்று சுற்றி வர உங்களுடைய பயம் விலகும் துலாம் ராசி அன்பர்களே. அதே போலத்தான் ஆரோக்கிய குறைவுகள், ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் துலாம் ராசி அன்பர்களே. ரொம்ப கவனமாக இருந்து வர வேண்டும். சிறு வயது, ஒரு சின்ன குழந்தையாக இருக்கலாம், பால்ய வயசார்கள் 7 வயசு, 5 வயசு, 9 வயசு, சிறிய குழந்தைகளாக இருக்கலாம், அல்லது ஒரு மிடில் ஏஜில் இருக்கலாம், அல்லது ஒரு ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம். நல்லா இருந்துக்கிட்டு இருந்தாங்க சாமி, நல்லா சிறப்பாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க, ஜாலியாக போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறதோ, ஒரு வயதான பருவத்தில் இருப்பீர்களே ஆனாலும் ஒரு மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக அமைகிறது. அதே போல் உங்களுடைய இல்லங்களில் மகிழ்ச்சியான செய்திகள், மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும். குறிப்பாக 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் போன்ற அநேக மங்கள நிகழ்ச்சிகள் சிறப்பான முறையில் மங்கள சுப விசேஷங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, 60 வயசு தாண்டி எடுத்துங்க சாமி, நாம் இப்போ எப்படி பண்ணலாம், எனக்கு 63 ஆகுது, எனக்கு 65 ஆகுது, இப்போ தான் பசங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, நாம் இப்போ பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் வருகிறது. நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள், சந்தேகங்கள் தீர்த்து வைக்கப்படும். அப்போ மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல தான் திருமண யோகங்கள் கைகூடும் துலாம் ராசி அன்பர்களே. திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே முதல் திருமணம், 2வது திருமணம் அல்லது தடைப்பட்ட திருமணங்கள் இவையெல்லாம் துலாம் ராசிக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் துலாம் ராசிக்கு திருமண யோகங்கள் கைகூடும். பொண்ணா உறுதியாகும், மாப்பிள்ளை உறுதியாவாங்க. இப்போ திருமண தடைகள் விலகும். வயோதிக பருவம், பொண்ணுக்கே ஒரு 40 வயசாகிடுத்து, 41 வயசாகுது, நிறைய ஜாதகம் நம்ம பார்க்குறோம், இப்போது நம்மகிட்ட வருது. அப்போது அந்த மாதிரி ஏஜ்டு திருமணமாக, வயோதிக திருமணமாக இருந்தாலும் அவையும் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, வறுமை அல்லது கஷ்டங்கள், அந்த குடும்ப கஷ்டங்கள் எல்லாம் குலதெய்வத்தின் அருளாசியோடு இந்த மாதம் குடும்ப கஷ்டங்கள் விலகும். பொதுவாக துலாம் ராசிக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையில் சிறப்பான முறையில் நல்ல யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலே பணவரவு, தனவரவு அதிகமானதாக அமைகிறது. ராசிக்கு லாபஸ்தானத்தில் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்தில் அமைகிறார். அதோடு மட்டுமில்லைங்க, உங்கள் ராசிக்கு 7, 12 திடீர் அதிர்ஷ்ட அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பான முறையில் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போது இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது எல்லாத்துக்கும் மேலே ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து குரு பகவானுடைய கடைக்கண் பார்வை, அப்போ ஒரு நல்ல யோகத்தை அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சில நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி அன்பர்களே, பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த மாதம் சித்தர்கள் வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சித்தர்களை வழிபாடு செய்வது, திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வருவது, அங்கே இருக்கக்கூடிய சித்தருடைய ஆசிரமங்களுக்கு சென்று, ரமணாசிரமம், விசிறி சாமியார் போன்ற ஆசிரமங்களுக்கு சென்று ஒரு 1.5 மணி நேரம், ஒரு லக்ன முகூர்த்த காலங்கள் அங்கே தங்கி இருந்து தியானம் செய்வது இன்னும் கூட உங்களுக்கு ஒரு இறையாற்றலை, ஒரு நல்ல சக்தி பலத்தை கொடுக்கும்.
விருச்சிக ராசி நேயர்களே. அப்போது விருச்சிக ராசியை பொறுத்தவரையில் வேலைனா வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வேலையில் இடமாற்றங்கள் அமையும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அங்கே ஏற்படும். அதே போல் வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் ட்ரபுள்ஸ் இருக்குமே ஆனால், மன கஷ்டங்கள், கிளேசங்கள், கலகங்கள் இருக்குமே ஆனால் அந்த வேலையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் விலகும். அப்போ பொதுவாக இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அற்புதமான நல்ல யோகமாக அமைகிறது. அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எனக்கு இப்போ தான் வேலை போச்சுங்க சாமி, எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா? நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்களை இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு மிக சிறப்பான முறையில் பிஸ்னஸ் இருக்கும். ஏன்னா சனி பகவான் வக்ரம், குரு பகவான் வக்ரம், ராகு கேது வக்ரம், இந்த 4 அசுப கிரகங்களும் 4 அசுப கிரகங்களும் வக்ரகதி பெற்று இருக்கின்ற காரணத்தினால் இது நாள் வரையில் உங்கள் தொழிலில் இருந்த, உங்கள் பிஸ்னஸில் இருந்த கஷ்டங்கள் விலகும். நான் பிஸ்னஸ் செய்கிற சாமி, நெருங்கி போயிடுறேன், 99.9% நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், ஆனால் அந்த 1% என்னால் முடிக்க முடியலைங்க சாமி, ஸோ இன்கம் இல்லை, பிஸ்னஸ் நடக்கலை. அந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே கவலை வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு பிஸ்னஸ் சிறப்பான முறையிலையும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது. அதே போலத்தான் திருமண யோகங்கள் எத்தனையோ நம்ம பெண்கள் பார்க்குறோம், அல்லது ஆண்களை பார்க்கின்றோம். 35 வயசு 45 வயசில் ஆண்களை பார்க்குறோம், ஏன் பெண்களில் கூட 40 வயசில் நாம் பார்க்குறோம். அப்போ திருமண யோகங்கள் நடைபெறும். அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். சமீப காலமாக குடும்பத்தில் பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, பொம்பளை பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல, வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க, அல்லது நம்ம குடும்பம் ஒரு கௌரவமான குடும்பம் சாமி, குடும்பத்துக்கு ஒரு அச்சம் ஏற்படுத்திட்டாங்க, அல்லது சொல்கிற பேச்சை கேட்கல, அல்லது கணவன் மனைவி பிரிவு, இன்னொருத்தரோட தொடர்பு வச்சு, இந்த மாதிரியான குடும்ப கஷ்டங்கள், இல்லை குடும்ப வறுமைகள், அந்த மாதிரியான மன கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் தம்பதி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, தாம்பத்திய குறைபாடுகள் இருப்பது, குழந்தை பாக்கியத்தில் குறைபாடுகள் இருப்பது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும். கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களே, அக்டோபர் மாதம் அற்புதமான மாதம். உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய காலம். உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான யோகம், சிறப்பான காலம். தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு வரீங்களா? 5 வருஷம் ஆகுது சாமி, 4 வருஷம் ஆகுது சாமி, ஒரு 2 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சாமி, 2020லேருந்தே பிரச்சனை தான் சாமி, லாங் டைமாக ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறீங்களா? வெற்றி என்பது இன்னும் உங்களுக்கு அந்த பக்கமே இன்னும் நீங்கள் திரும்பவே இல்லையா? கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய வேதனைகள், அல்லது உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் என்னவென்று எனக்கு தெரியும். ஆகவே தனுசு ராசி நேயர்களே, இந்த மாதம் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அன்னை வாராகி உங்களுக்கு துணை இருப்பாள். மகிஷத்வஜாய வித்மஹே சண்ட அஸ்தாய தீமஹி தன்னோ வாராகி பிரச்சோதயாத் என்ற காயத்ரியை காலை மாலை 2 நேரமும் தீபமேற்றி சொல்லி வர உங்களுடைய அந்த எதிரிகளுடைய தொந்தரவு குறையும்.
தொடர்ந்து வாராகி வழிபாடு கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது தனுசு ராசி நேயர்களே. எதை தின்னா பித்தம் தெரியும். நான் எந்த கோவிலுக்கு போனால் என் குறைகள் விலகி என் வாழ்க்கை ஒரு நிம்மதிங்கிறத கூட வேணாம் சாமி, வருமானம், பணக்காரன் ஆகணும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ ஜாப்னால் ஜாப் ஸ்மூத்தாக போகணும், ஃபேமிலினா ஃபேமிலி ஸ்மூத்தாக போகணும், பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் ஸ்மூத்தாக போகணும், அல்லது எஜுகேஷன்ஸ். ஸோ நீங்கள் எந்த செக்டரில் இருக்கீங்களோ, எந்த ஏஜில் இருக்கீங்களோ, வயோதிக பருவம்னா வயோதிக பருவம் நிம்மதியாக போகும். நிம்மதி இருந்தால் போதும். இதை தேடக்கூடிய எனதருமை தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு தான் நான் சொன்னேன், உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியும்னு ஒரு வரியில் நான் சொன்னேன். அப்போது அந்தந்த பருவத்தில் ஒரு வியாபாரம் செய்கிறவங்கன்னா அந்த பிஸ்னஸில் அவங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, ரெண்டலாக எவ்வளோ ப்ராப்ளம் இருக்கும். அதே போல் நிறைய வம்பு வழக்குகள், சொத்து சம்மந்தப்பட்டதாக, இடப்பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டதாக, அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக, ஃபேமிலி ரிலேட்டடாக, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக, அல்லது தேவையில்லாத வீண்பழிகள், இப்படியெல்லாம் தனுசு ராசி அன்பர்கள் அவங்க அடையக்கூடிய துன்பங்கள், குறிப்பாக எதிரிகளுடைய தொந்தரவுகள் நிறைய தனுசு ராசியை நம்ம பார்க்குறோம். எதிரிகளுடைய தொந்தரவுகளால் ரொம்ப சிக்கலாக மாட்டி தவிக்கிறாங்க. அதே போல் வராத பணங்காசுகள், எங்கேயாவது கொண்டு போய் காசு பணத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி வருமா நாளைக்கு வருமா அப்படின்னு அவன் வந்து கொடுக்க மாட்டான்னு சொல்ல மாட்டான், என்னால் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன், கொடுத்துட்றேன், வந்தால் கொடுத்துட்றேன். இந்த வடிவேல் சைக்கிள் விட்ட கதையாக இருக்கும். அது எடுக்கும்போது கொடுப்பேன், எப்படா கொடுப்பேன், கொடுக்கும்போது கொடுவேன், அந்த கதையாக கொடுத்துருவேன், வந்தால் கொடுப்பேன் அப்படின்னு நாளை கடத்தின்னு ஏமாற்றிக்கிட்டு அப்படி அமையலாம். அப்போது வராத பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் நான் கொடுத்து ஏமாந்துட்டேன் சாமி, எனக்கு இங்கேருந்து இவ்வளோ அமௌண்ட் வரணும், இங்கேருந்து இந்த மாதிரியான அமௌண்ட்ஸ் எனக்கு வரணும், எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வரணும், 20 லட்ச ரூபா வரணும், அந்த மாதிரி வராத பணங்காசுகள் இருக்குமே, ஆனால் அந்த பணங்காசுகள் கூட வந்து சேரும். அது எப்படி சாமி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தைரியமாக இருங்க, நிச்சயமாக அதில் ஒரு நம்பிக்கையாக இருங்க. அன்னை வாராகி இருக்கின்றால் அந்த பணங்காசுகளை வாங்க முடியும். சட்ட ரீதியாகவும் நேர்மையான முறையிலையும் அல்லது தெய்வ சக்தியை பயன்படுத்தியும் நிச்சயமாக கால நேரம் அனுகூலம் இருக்குமேயானால் தனுசு ராசி நேயர்களே வராத பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த கடன் சுமைகளை அதிகமாக கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி நேயர்களே கடன் பிரச்சனைகள் குறையும், கவலை வேண்டாம். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே அக்டோபர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும். நிறைய மகர ராசி அன்பர்கள் கடந்த 2-3 வருடங்களாக நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஏதோ ஒரு ஜாப்பு போயிட்டுருப்பாங்க, வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, வேலை ஒழுங்காக போயிட்டுருக்கும். ஆனால் திடீர்னு நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன், பிஸ்னஸ் பண்ண போகிறேன்னு ஏதேனும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, அப்புறம் அதில் கொண்டு போய் பணத்தை முதலீடு செய்து அல்லது கடன் வாங்கி லோன் வாங்கி அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அது ஒன்றுமே நடக்காமல், லோனை கட்ட முடியாமல், இஎம்ஐ கட்ட முடியாமல், பிஸ்னஸ் ஒரு சக்ஸஸ் இல்லாமல் அதை விட்டுட்டு வெளியில் வந்து வேலைக்கு போயிட்டு கடன் அடைக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களையும் நாம் பார்க்குறோம். அப்போது நிறைய வீண் விரயங்கள், இருந்த பணங்காசுகள் எல்லாம் தொலைஞ்செடுத்து சாமி, ஏதோ குருவி சேர்க்குற மாதிரி ஒரு 50 லட்ச ரூபா வச்சுருந்தேன், ஒரு 10 லட்ச ரூபா வச்சுருந்தேன், அதை கொண்டு போய் என் பையன் இப்படி போட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் இப்படி பண்ணார், ஆனால் அது எல்லாம் காணாமல் வேஸ்ட்டாக போச்சு சாமி. இப்போ கடன் தான் அதிகமாக இருக்குது, கடன் பிரச்சனையாக இருக்குது. அப்போது எதை பற்றியும் ஆராயாமல், ஒரு ஜோதிட ஆலோசனை பெறாமல், தான் தோன்றித்தனமாக, அல்லது நாங்கள் பார்த்த சாமி நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுன்னு அந்த ஐயர் சொன்னார், ஜாதகம் பார்த்து தான் இத்தனைக்கு ஆரம்பித்தேன். அப்போ அந்த கடுமையான கால நேரங்கள் இதை நாம் எப்படி குறை சொல்ல முடியாது.
மகர ராசி அன்பர்களை குறிப்பிட்டு நாம் குறை சொல்ல முடியாது. அவர்களை அந்த அந்த கால நேரம்தான் அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு. அந்த கடுமையான சூழ்நிலையில் நிப்பாட்டினது அந்த கால நேரங்கள். அப்போ கடுமையான கால நேரங்கள் மாறிவிட்டது. நல்ல நேரம் பிறந்திருக்கின்றது, கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் கஷ்டப்படுவீங்க? நிச்சயமாக நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரிதான், வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரிதான், அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், இல்லை குடும்ப சூழ்நிலை, வேலைக்கும் போயிட்டு பிஸ்னஸும் பார்த்துக்கிட்டு, அது உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும், அல்லது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிரிகளுடைய தொந்தரவுகள், மகர ராசி என்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் அங்கே இருக்கக்கூடிய தொந்தரவுகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் பதவி போட்டிகளாக இருக்கலாம், அல்லது வருமான போட்டிகளாக இருக்கலாம். மெயினாக பதவி போட்டிகள், அந்த பொசிஷன். அப்போ இந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகள் இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அதையெல்லாம் மாறக்கூடிய காலம். சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு மிக சிறந்ததாக அமைகிறது. இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் இரவு பொழுதிலே இரவு 8 மணிக்கு சிவபெருமானுக்கு 2 தீபங்கள் ஏற்றி 11 சுற்று சுற்றி வர, தினந்தோறும் சுற்றி வர, உங்களுடைய கடுமையான குற்றங்கள் சிவபெருமானால் கருணையினால் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ பொதுவாக பொது பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய மாதம். உங்களுடைய இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக சிவபெருமான் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல பலனை வாரி வழங்கும். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள், குடும்ப பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இவையெல்லாமே கூட எனதருமை மகர ராசி அன்பர்களே சரியாவதற்கான கால நேரம் இதோ. அடுத்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் நவம்பர் 15ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகின்றார். அப்படி அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னாக்கா, அன்று முதல் உங்களுக்கு யோகமான காலம். அப்போ இந்த அக்டோபர் மாதத்திலிருந்தே மகர ராசி அன்பர்களே, இதெல்லாம் கணக்கு பண்ணித்தான் நான் உங்களுக்கு கால்குலேஷன் போட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிம்மதி, ஒரு வளர்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. கவலை வேண்டாம் மகர ராசி நேயர்களே. கும்பராசி அன்பர்களே, அதி அற்புதமான காலம், நல்ல யோகம். ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடிய கால நேரம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த மாதம் உங்களுக்கு அபரிமிதமான மாதமாக அமைகிறது. பண்டிகைகள் நிறைந்த மாதம், பக்திகள் நிறைந்த மாதம், வருமானம் நிறைந்த மாதமாகவும் அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, ஏதேனும் ஒரு அதிகப்படியான பணங்காசுகள் வந்து சேரும். நீங்கள் சற்றும் எதிர்பார்த்திடாத வகையில் அதிகப்படியான பணங்காசுகள் வந்து சேரக்கூடிய, திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய காலம். நிச்சயமாக ஏதோ ஒரு பண வரவு நீங்கள் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இவரெல்லாம் எப்பங்களா நமக்கு கொடுக்க போகிறார், இவர் நமக்கு கொடுக்க மாட்டார், அது நமக்கு வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் வேலையில் ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கிறது. அது எந்த வேலையாக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாபானாலும் ப்ரைவேட் ஜாபானாலும்,
அல்லது உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை, நீங்கள் எங்கே வேலை செஞ்சாலும் சரிதான். வேலையில் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. அற்புதமான யோகம். இன்னும் சொல்லப்போனால் எனதருமை கும்பராசி நேயர்களே, வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. இடமாற்றங்களுக்கான காலம். நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வரப்போகுது. ஒரு ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் ஜாபில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். எங்கள் வீட்டுக்காரங்க இருக்கார் சாமி, நாங்கள் இங்கே இருக்கோம், மாநிலம், எனக்கு ஃபேமிலி அங்கே இருக்குது, நான் வந்து புனேயில் இருக்கேன், நான் மும்பையில் இருக்கேன், நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கேன், நான் பெங்களூரில் இருக்கேன், பட் தமிழ்நாட்டில் என்னுடைய ஃபேமிலி இருக்குது. ஸோ நான் ஜாப் சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா? இடமாற்றங்கள் வருமா? போனால் நல்லா இருப்பேனா? இந்த மாதிரியான நிறைய கேள்விகளோடு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். இந்த மாதம் இடமாற்றத்திற்கான காலம். அதே போல் பதவி உயர்வுகள் கூட கிடைக்கும். கும்பராசி அன்பர்களே, நான் எங்களுடைய ஜாபில் எனக்கு அடுத்த பொசிஷன் நான் போகணும் சாமி, நான் ரீச் ஆகணும், டெவலப்மெண்ட் வேணும். சரி, நான் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்குமா? நான் முயற்சி பண்ணலாமா? அல்லது எனக்கு ஒரு ஹையர் ஆஃபீஸர் எனக்கு அன்சப்போர்ட்டடாக இருக்கார், வேலை செய்கிற இடத்துல அவரோட அதிகாரிகள், மேல் அதிகாரிகளை ரொம்ப இம்சை பண்ணுறாங்க, வேணும்னே கார்னர் பண்ணுறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, வேணும்னே என்னை வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுறாங்க, ஒரு ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்னோடய ஜாபை, என்னுடைய ஒர்க்கை, என்னுடைய உழைப்பை வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அது ஒரு அன்ஃபீல்டாகவே இருக்குது. என்னால் வந்து அதை ஏற்றுக்க முடியலைங்க சாமி, ஒரு ஏமாற்றமாகவே உள்ளது. ஸோ எத்தனை நாளைக்கு இப்படி போகும்? நாம் சரியாக முடியுமா? இந்த மாதிரி கேள்விகளோடு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுடைய குறைகள் தீரக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கிளியராக போகுது. அப்போ அதற்குரிய பரிகாரங்களை அறிந்து அதற்குரிய வழிபாடுகளை செய்வீர்களே ஆனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் கும்பராசி நேயர்களே. அதே போலத்தான் வருமானம் சிறப்பானதாக இருக்கும், தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும். வருமானம் அதிகப்படியான வருமானங்கள், பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும். பிஸ்னஸை பொறுத்த வரையில் மிக சிறப்பான முறையில் இருக்கும். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. குறிப்பாக திருமண யோகங்கள் கைகூடும். என் பொண்ணுக்கு 40 வயசு ஆகுது சாமி, இன்னும் கல்யாணம் ஆகலை, 35 36. கண்டிப்பாக ஜாதகம் அனுப்புங்க, நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த மாதம் உங்களுக்கு மாப்பிள்ளை உறுதியாகிடும். அல்ல ஆண்களாக இருந்தால் பெண் உறுதியாகிடும். அப்போ திருமண யோகம் கைகூடும். அப்போ சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது கும்பராசி அன்பர்களே. மீன ராசி அன்பர்களே, அதி அற்புதமான யோகம், வளர்ச்சிக்கான மாதம். யாரோ ஒரு 2 நபர்கள் உங்களை கைப்பிடிச்சு கூப்பிட்டுட்டு போகக்கூடிய ஒரு நல்ல யோகம், வருமானம் வரக்கூடிய மாதமாகவும் இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது மீன ராசி அன்பர்களே. குருவுடைய வழிகாட்டுதல், குருவுடைய பரிபூரணமான நல்லாசிகள் கிடைக்கக்கூடிய மாதம். எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி, நான் போய் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டேன், இல்லை இறங்கிட்டேன், ஒரு 6 மாதமாவது இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலை, இதில் கூட நான் முழிச்சிக்கிட்டு இருக்கேன், உள்ளேயும் போக முடியாது, வெளியிலையும் வந்துட முடியாது, இப்படியேவும் இருக்க முடியாது, இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆனதான் சாமி எனக்கு வாழ்க்கையே இருக்குது, ஏதோ தெரியாமல் வந்துட்டேன் சாமி, தப்பு பண்ணிட்டேன் சாமி அப்படின்னு அதிகமாக புலம்பக்கூடிய மீனராசி அன்பர்களே. தெரியாமல் செஞ்சுட்டேன் சாமி, ஒரு பணங்காசு கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம், வேறு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சுருக்கலாம், இதில் ஒரு 10 ரூபா கிடச்சிடாதா, ஒரு வருமானம் நமக்கு வராதா அப்படிங்கிற ஒரு நப்பாசை. வருமானம் வேணும் இல்லைங்களா சாமி,
வருமானம் இல்லாமல் எப்படி சாமி இருக்க முடியும்? தொழில் செஞ்சு தான் ஆகணும். தர்மமான முறையில் தானே சாமி நாங்கள் செய்தோம், ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் என்று புலம்பக்கூடிய மீனராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் தில்லை காளியின் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் எங்கு இருந்தாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய காளி ஆலயங்களுக்கு சென்று வருவது சிறப்பு. இப்படி நீங்கள் சென்னையாக இருந்தீங்கன்னா நிச்சயமா காளிகாம்பாள் கோவிலுக்கு சென்று வரலாம், பாரிஸில் இருக்கக்கூடியது. விழுப்புரம் மாவட்டமாக இருந்தால் தாராளமாக திருவக்கரை வகரகாளியை வழிபாடு செய்யலாம். சிதம்பரம் சிறுகாளி மாயவரமாக இருந்தால் சிதம்பரம் தில்லைக்காளியை வழிபாடு செய்யலாம். திண்டுக்கல்லாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய ராஜகாளியை வழிபாடு செய்யலாம். அப்போ அங்கங்கே இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு மிக சிறந்த வழிபாடாக உங்களுக்கு உக்ரதெய்வ வழிபாடுகள், எங்கள் ஊரில் காளி இல்லை சாமி, உக்ரதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும். ஆதிசக்தியாக விளங்கக்கூடிய காளியம்மனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல மாரியம்மனாக இருக்கலாம். உக்ரதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும். பெண் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். மீனராசி அன்பர்களே, இப்போ மீனராசிக்கு மெயினாக ரெண்டு ப்ராப்ளம் தான். ஒன்று கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள். இன்னொன்று அந்த ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அது ஃபேமிலினா கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம். எங்கள் வீட்டுக்கார் நல்லா பேசியிருந்தா சாமி, என்கிட்ட இப்படி இருக்கவே மாட்டார், இப்போது கொஞ்சம் என்னை விட்டு விலகி இருக்கா மாதிரி தோணுது, அல்லது கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து வேணாம் போன்ற மாதிரி வந்துட்டார். அதே போல் வேறு சில பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், உத்தியோக பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ ஏதோ அடுத்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கின்றதா? நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே. இன்னும் கூட சொல்லப்போனால் உங்களுடைய கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் விலகக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே. திருமண யோகங்கள் கைகூடும். அதே போல் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் மீனராசி அன்பர்களே.